ஏம்மா, ரொம்ப பசிக்குதுமா. ஏதாச்சும் பிச்சை போடுமா. மழை வேற வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா போடுமா. வீட்ல சோறு எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் காலையில் வேணா வாமா, உனக்கு சோறு போடுறேன். இப்போ வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஏன் அத்தா இப்படி பொய் புழுகுற? வீட்டில் தான் சாப்பாடு இருக்குல்ல. என் சாப்பாடு நான் கொண்டு வந்து போடுறேன். ஏம்மா இருமா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எனக்கு சோறு இல்லைன்னாலும் பரவாயில்ல. இன்னொருத்தங்க பசியா இருக்கிறது என்னால பார்க்கவே முடியாது. இந்தம்மா, இதை எடுத்துட்டு போய் நல்லா பசியார தின்னு. என்ன இது பார்க்கறதுக்கு உப்புமா மாதிரி இல்லை இருக்கு? ஆமா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சமா? இது உப்புமாவே தான். இது எங்க அம்மாவோட ஃபேவரட் டிஷ். இத அவங்க எப்பவும் அடிக்கடி பண்ணிட்டே இருப்பாங்க. கருவையா, சாப்பிட வச்சிருந்த உப்புமாவை கொண்டு வந்து நீ பிச்சைக்கறிக்கு போட்டுட்டா நாம நைட்டு என்னத்தடா சாப்பிட்றத? இத பாருமா, நீ முதல்ல எனக்கு உப்புமா போடுறேன்னு சொல்லியிருந்தா நான் முதல்ல போயிருப்பேன். எனக்கு இந்த உப்புமாவு வேணாம், ஒண்ணு வேணாம். நான் முதல்ல இங்கிருந்து போறேன். ஏமா, உனக்கு உப்புமா போட்டுட்டு நான் நைஸா தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா நீ உப்புமா வேணான்னு சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இந்த உப்புமாவை வாங்கிட்டு போ. உனக்கு பிடிக்கலன்னா நீ போய் குப்பை தொட்டியில போட்டுரு. ஏடா கருவாயா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் பண்ண உப்புமாவை இப்படி கேவலப்படுத்துவ? ஆத்தா, நீ வாரத்துக்கு ஒரு தடவை உப்புமா பண்ணாலும் பரவாயில்ல. வாரம் ஃபுல்லா உப்புமா பண்ணிட்டு இருந்தா யாரால சாப்பிட முடியும் ஆத்தா? இந்த உப்புமாவை பார்த்தாலே எனக்கு கொமட்டிட்டு வருது ஆத்தா. ஆமா தம்பி, நீ சரியா சொன்ன. நானும் பட்னியா கிடந்தாலும் கிடப்பேன், தவிர இந்த உப்புமாவெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். 2 பேரும் ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடுங்க. எனக்கு கோபம் வந்துச்சு. 2 பேரையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் பண்ண உப்புமாவை கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் கண்ணு முன்னாடி 2 பேரும் நிக்காதீங்க, இல்லைன்னா நீங்க 2 பேரும் காணாம போயிடுவீங்க. தாம்பே, இங்க எல்லா டிஷ்ஷும் இப்பதான் சுட சுட பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு தம்பியே. எனக்கு சிலோன்னு சிக்கன் பரோட்டாவும் மட்டன் பாயாவும் வேணும். இருக்கா தாத்தா? தம்பி, அதெல்லாம் இங்க கிடைக்காது. நான் என்ன சமைச்சு வச்சிருக்கிறேனோ அதுல எது வேணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். வாசனை சும்மா கம கமன்னு நல்லா சூப்பரா இருக்கு தாத்தா. ஆனா இதை வச்சு இது என்ன டிஷ்ஷுன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அது சரி, நான் சிக்கன் நூடுல்ஸு, எக் நூடுல்ஸு, அப்புறம் மோமோஸ் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு தம்பிய. இந்த சிக்கன் நூடுல்ஸு, எக் நூடுல்ஸு, மோமோஸ் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. ஏதாச்சும் பிரியாணி கிடைச்சா நல்லா சூப்பரா இருக்கும். தாத்தா, எனக்கு பிரியாணி பண்ணி கொடுக்க முடியுமா? நீ ஏதோ சாப்பிட வந்த மாதிரி எனக்கு தெரியல தம்பி. நீ சும்மா வச்சு என்ன கலாச்சிட்டு இருக்க. இந்நேரத்துக்கு பிரியாணி எல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா? என் கடையில் எது இருக்கோ அது வாங்கி சாப்பிடு. இல்லைன்னா நீ இங்கேருந்து கிளம்பு. சும்மா நின்றுட்டு இங்கே லந்து பண்ணிட்டு இருக்காத. கோச்சிக்காத தாத்தா, வான் கடையில் என்ன இருக்கோ அதே கொடு, நான் சாப்பிட்றேன். எங்கள் அம்மா பண்ண உப்புமாவை விட இது நல்லா சூப்பராகவே இருக்கும். இதை பாரு தம்பிய, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை சீக்கிரமா தட்டில் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். தாத்தா, எனக்கு கொல்ல பசி. இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாத்தா, நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அதெல்லாம் சரி தம்பி, முதல்ல நீ காசு கொடு. நீ காசு கொடுத்தாதான் நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன். இங்க நிறைய பேர் வராங்க, காசு கொடுக்காம நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஓடி போயிடுறாங்க. எனக்கும் வயசாயிடுச்சு. என்னாலையும் இப்பெல்லாம் அவங்கள துரத்தி பிடிச்சி காசு வாங்க முடியல. அதனால நான் முதல்ல காசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடே கொடுப்பேன். ஐயோ, இந்த கிழவன் நல்ல புத்திசாலி கிழவனா இருப்பான் போல இருக்கே. இவனை எப்படியாவது இன்னைக்கு ஏமாத்தி சாப்பிட்டுட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனா அது முடியாது போல இருக்க. கையில 10 பைசா கூட இல்லை. பசி வேற பயங்கரமா எடுக்குது. வீட்டுக்கு போனா உப்புமாவும் கிடைக்காது. இப்போ என்னதான் பண்றது? ஏன்னா தம்பி யோசனை பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா காசு கொடு, நான் உனக்கு சுட சுட நூடுல்ஸ் கொடுக்குறேன். இத பாரு தாத்தா,
நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் காசு கொடுப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் உன் கடையில எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் வேற கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இதை பாரு தம்பி, நீ தான் என் கடைக்கு வந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. நீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா இன்னைக்கு என் வியாபாரமே ஒழுங்கா நடக்காது. சரி, நான் உன்னை நம்பி நூடுல்ஸ் கொடுக்குறேன், ஆனா சாப்பிட்டுட்டு காசு கண்டிப்பா கொடுத்துடணும் என்ன? அதே மாதிரி நானும் ஒன்று சொல்லிடுறேன், நூடுல்ஸு நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கணும், அப்பதான் நான் காசு கொடுப்பேன். நூடுல்ஸ் நல்லா இல்லைன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன். தம்பி, நான் இந்த நூடுல்ஸை 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 50 வருஷம் சர்வீஸ் இருக்கு. நான் பண்ற நூடுல்ஸை பார்த்துட்டு எனக்கு அமெரிக்காவிலே கூட வந்து கூப்பிட்டாங்க, அங்க வந்து கடை போடுங்கன்னு. ஆனா எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு இங்க இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ இவ்வளோ கம்பல் பண்றீங்க, உங்களுக்காண்டி நான் இந்த நூடுல்ஸை சாப்பிட்றேன். ஆனா நூடுல்ஸ் நல்லா இல்லைன்னா நான் காசே கொடுக்க மாட்டேன். தம்பி, என் நூடுல்ஸை யாரும் இது வரைக்கும் நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஒரு பிளேட் சாப்பிட்டவங்க இன்னும் 4-5 பிளேட்டு வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் பண்ண நூடுல்ஸு அவ்வளவு சூப்பராக இருக்கும். பிரியாணியாவது பரோட்டாவாவது நான் பண்ண நூடுல்ஸு நீ ஒரு பிளேட் சாப்பிட்டா 4-5 பிளேட்டு இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவ. நீ வேணா பாரு, நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு. தம்பி, நீ மொத்தம் 5 பிளேட் நூடுலு சாப்பிட்ருக்க. நான் சொன்னேன் இல்லை, நீ ஒரு பிளேட் நூடுல்ஸ் சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவேன்னு. சரி, இப்போ என் நூடுல்ஸ்க்கு நீ எத்தனை ரேட்டிங் கொடுக்குற? ஏதோ சுடு தண்ணியில் அவிச்சு உப்பு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு வா நூடுல்ஸ். இதெல்லாம் ஒரு நூடுல்ஸாயா? இந்த நூடுல்ஸு சுத்தமாக நல்லாவே இல்லை. என்னால் எல்லாம் இந்த நூடுல்ஸுக்கு காசு கொடுக்க முடியாது. அப்படின்னா நூடுல்ஸ் நல்லா இல்லாமல் தான் நீ 5 பிளேட் நூடுல்ஸு சாப்பிட்டியா தம்பியே? நூடுல்ஸு நல்லா இருக்கு, ஆனால் கொடுக்க காசு இல்லைன்னு சொன்னால் கூட நான் உன்னை விட்டுருப்பேன். ஆனால் 5 பிளேட் நூடுல்ஸ் சாமிக்கிட்டு இந்த மாதிரி நூடுல்ஸு நல்லா இல்லைன்னு சொல்கிறிய, உன்னை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ. தம்பி, நீ ஒழுங்கா சாப்பிட்டதுக்கு காசு கொடுறா, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ, என்ன கொடுமை இது! இவ்வளோ நேரம் நான் பேய் கடையிலையா வாங்கி சாப்பிட்டேன். ஐயோ சாமி, ஆளை விடு. ஆத்தா, நான் ஒன்று சொன்னா நீ நம்பவே மாட்டே ஆத்தா. நான் இன்னைக்கு ஒரு கடையில் போய் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். அது என்னடானா கடைசியில் பேய் கடை. ஏன் உப்புமா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீ போய் அந்த கடையில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ட? உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், பாடா. நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? நீ தாய் மாதிரி இல்லை, பேய் மாதிரி தான் பேசுற. நானே உசுர கையில் பிடிச்சி உளுந்தடிச்சிட்டு ஓடி வந்து உன்கிட்ட சொன்னா நீ இதை மாதிரி சொல்றியா? உன்னை விட அந்த பேயே பரவாயில்லை. எனக்கு டேஸ்டா நூடுல்ஸாவது 5 பிளேட் கொடுத்துச்சு. அதான் 5 பிளேட் நூடுல்ஸை அமுக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கில்ல, போய் தூங்குடா போடா. எனக்கு வேலை இருக்கு, காலையில் நான் சீக்கிரமாக எந்திரிக்கணும். டா கருவாயா, என்னடா உங்கள் அம்மா நீ பேயை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்கிற, ஒரு ரியாக்ஷன் கூட பண்ணாம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, அம்மா பண்ண உப்புமா நான் சாப்பிடல, நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா அதான் ஆத்தா கோவிச்சிட்டு போயிடுச்சு. டா கருவாயா, நான் பண்ண நூடுல்ஸு நல்லா இருந்துச்சா இல்லையா? நீ 5 பிளேட் அமுக்கிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டியே, அதாண்டா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ண நூடுல்ஸு சூப்பராக இருந்துச்சுல்ல, அப்புறம் ஏன் நல்லா இல்லைன்னு சொன்ன? ஐயோ, மறுபடியும் இங்கே வந்து நின்றுட்டு இருக்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ என்ன துரத்திட்டே இருப்ப போல இருக்க. டே கருவாயா, ஏன்டா கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சரி வீட்டுக்கு வாடா, நான் உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இதை பாரு பேயே, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது. இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு.
ஒழுங்கா என்னை விட்டு போயிடு, இல்ல இந்த கட்டையாலே உன்னை வச்சு விளாசிடுவேன். டா கருவாயா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிக்கிச்சாடா? ஏன்டா இப்படி பண்ற? நீ உப்புமா சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நூடுல்ஸ் சமைச்சி வச்சு உன்னை ஊர் முளைக்க தேடிட்டு வந்தா என்ன கட்டையால அடுப்புன்னு சொல்றியா? இத பாரு பேய, இன்னைக்கு நீ யார் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தாலும் நான் ஏமாறவே மாட்டேன். என் பக்கத்துல வந்த உன்னை இந்த கட்டையாலேயே அடிச்சு நொறுக்கிடுவேன், பாத்துக்கோ. முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடு, இல்ல நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். கருவாயா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சாடா? ஏன்டா என்னை இப்படி துரத்துற? என்னால ஓட முடியலடா, முட்டியெல்லாம் வலிக்குதுடா. போதுண்டா, நான் உன் அம்மா தான்டா, பேயெல்லாம் இல்லடா, சொன்னா நம்புடா. அதெல்லாம் முடியாது. நீ எந்த விஷம் போட்டுட்டு வந்தாலும் நான் நம்பவே மாட்டேன். இன்னைக்கு நீ என்கிட்ட செத்த.